வணக்க மக்களே எல்லாருக்கும். இப்போ நான் வந்து எங்கிற வீட்டிலேருந்து இப்போ நான் வேறு சிட்டிக்கு போகிறேன். இதுதான் போகிற பாதை. கிட்டத்தட்ட முதல் பஸ் எடுப்பேன் தான். இந்த பஸ்லாம் போகிறோம். இப்போ இந்த பஸ் எடுத்துக்கொண்டு அப்புறம் ட்ரெயின் எடுப்பேன். ட்ரெயின்னு சொல்கிறது பீமான்னு சொல்கிறீங்க. எடுத்துகிட்டு நான் டவுனுக்கு போவேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் ஒரு இதே இல்லாமல் இருக்கலாம். குளிர் தானே, குளிருக்கு இன்னும் துளுக்கே இல்லை. இனி சமருக்கு துளுக்கும். இனி அப்புறம் நீங்கள் பாருங்க அப்படியே எல்லாம் வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா. எல்லாம் மேலே தான் கூட. இங்கே வந்து கூட மேலே தான் இருக்குது. வேர்ல்டில் நார்வேயில் வந்து குளிர் நாடு தானே. கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் பார்த்தா வாழணும். மரத்தை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மரம்லாம் பட்டிருக்க நினைக்காதீங்க. அது படை இல்லை. அது வந்து குளிருக்காண்டி இலையெல்லாம் கொட்டி கிடக்குது. அப்புறம் ஒரு 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் துளுக்க துவங்கும். அந்த வீடியோ என்னோடய வீடியோ இருக்குது, பாருங்க. பழைய வீடியோக்கள் இருக்குது, அங்கே பாருங்க. இந்த பஸ்ஸில் நான் போய்கொண்டிருக்கிறேன். எங்களோட கரைக்கடை இருக்குது, கடல் குளம், கடலில் குளம். இது இங்கே இப்போ நீங்கள் தங்குறாக்கள் வந்து தங்கலாம். இந்த இடத்துல இது பாருங்க. இதில் வந்து நீங்கள் காரில் வந்தால் தங்கலாம், பஸ்ஸில் வந்தால் தங்கலாம். சூசாக்க சமருக்கு வந்து தங்குறது இந்த இடம் தான். வேறு பெரிய குளம் எல்லாம் பெறுது. பெரிய குளம் உண்டு. இதில் வந்து கார்களை மறைச்சி செக் பண்ணுற இடம் இது. அப்படியே பார்த்துன்னு வாங்குவோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குளம் உண்டு. இங்கே தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. தண்ணி நீங்கள் எவ்வளோ தண்ணி இங்கே எடுக்கலாம். இங்கே கூட மேலே இருக்கிற வழியில் இங்கே தண்ணி வந்து கொண்டே இருக்கும். இங்கே தண்ணி வத்தாது. இங்கே விவசாயம் செய்கிற குறைவு. இங்கே பார்த்தீங்க ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ வளைவு உண்டு. இவ்வளோ வழியாக இருக்குது. மேலேயில் பார்த்தீங்களா வழியாக இருக்குது. இவ்வளோ மேலே இருக்குது. சினோகோட்டை தான் வெள்ளையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வளைவு ரோடுகள் பார்த்தீங்களா. எல்லாம் வளைஞ்சா போய் கொண்டிருக்கேன் ரோட்டில். வந்து எங்கே வேறுங்க அதாவது மேலே ஓடிக்கொண்டிருக்குது. இன்னொரு கார் வெயிட் பண்ணி நிற்கிது. எனக்கு 2 கார் ஒன்று உண்டா போயிடல. வெளியே வானம் வந்தால் போயிடாது. 25 வளைவை பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய வளைவெட்டு. இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். ஒரு கொஞ்சம் மேலே போட்டு நான் திருக்கோணம் மேலே இது பண்ண இப்போ 100 பட்டி போடுறோம் பாருங்க. பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குது. இவ்வளோ பெரிய குளம் பார்த்தீங்களா. இது தங்குற இடம். இது தங்குற வந்து இறங்குறது. பெரிய லோரி 2 பேர் பார்த்தீங்களா. பழைய ரெயினுகள் ஓடுறது. தண்டவளம் இருக்குது. ரெயின் பழைய ரெயினுகள் ஓடுறது. சம்மருக்கு மட்டும் தான் ஓட முடியுது அந்த ரெயின். இதில் வந்து இப்போ இதில் நிற்கிற வாகனம் எல்லாம் இந்த சினோ வந்தால் வலிக்கிற மிஷின்லாம் இருக்குல்ல பாருங்க. பார்த்துட்டு வாங்க. ரெயின் ரோட்டுக்கு பாருங்க. பார்த்தீங்களா உப்பு அடிக்கிறது, சினோ வலிக்கிற மிஷின் இதுக்கான்ருக்கு. பார்த்தீங்களா ஒரு கம்பெனி உண்டு. இது வந்து 8 மணிலேருந்து 3 மணி வரை வேலை முடிஞ்சிடும். வேலை இருக்கும். அப்புறம் பின்னர் வேலை செய்வாங்க. 20 ரூபா வேலை செய்வாங்க. சின்ன கொட்டிச்சுன்னா 20 ரூபா வேலை செய்வாங்க. இங்கே பார்த்துக்கலாம். தண்டை வளம் இருக்குது பார்த்தீங்களா.
இதெல்லாம் ரெயின் இந்த வீடியோ போய் இப்போ பழைய வீடியோ பார்க்கலாம். நீங்கள் போனீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிறது பழைய வீடியோ இல்லை, போய் பாருங்க. ஹவுஸ் போகுது. அது மேலே மேலே மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, என்ன மரங்கள் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நினைப்பீங்க அது இப்போ எல்லாம் காஞ்சி போய் கிடக்குன்ற வேறு சம்மருக்கு எல்லாம் துளுக்க துவங்கிடும். இதில் இந்த பெரிய மரம் மட்டும் கிறிஸ்மஸ் மரம் மட்டும் இது நோக்கியும் சம்மருக்கும் பாவம் இது வாழும். இந்த மரம் பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வேக்கலில் பார்த்தீங்கன்னா வேக்கல் இருக்கு. இதுதான் கடைசியாக முடிகிற ஸ்டேஷன். இது ட்ரெயின் வந்து மாறுற இடம். இது அதுக்கு அங்கே போக இந்த ட்ரெயின் அங்கே போகாது. மித்துன்ட்டு வந்து மித்துனுக்கு பிறகு இந்த ட்ரெயின் வந்து அந்த மத்தில் வச்சு கந்த வச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு எங்களை ஓடாதான். ஒரு நாளைக்கு நான் அந்த ட்ரெயின் ஏறி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ போல பண்ணி கூட பார்த்தீங்கன்னு சொன்னேன். நான் என்ன விஷயம் செய்வேன். நான் ஒரு ரவுண்டை போட்டுண்டு இந்த போகிற ஏர்போர்ட்டுக்கு போகிறது இந்த வழி. வீடுகள் எல்லாம் மேலேலாம் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் வீடுகள் பார்த்தீங்களா, கூட மேலேலாம் வீடுகள் இருக்குது. இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வீடெல்லாம் மேலேலாம் இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு வருஷம் போது வேணுங்க. கிவின்னு போட்டிருக்கு வந்து இது ஒரு சாப்பாடு கடை. மரக்கறி இது எல்லாம் வாங்கலாம். வீடுகளை பார்த்துக்குவாங்க. எல்லாம் நிறைய வீடுகளை பார்த்துக்குவாங்க. ஒரு சேர்ச் கொண்டு வருது. சுடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்களை வச்சுக்கிறேன். ஒரு சேர்ச் கொண்டு வருது பாருங்க. இந்த வீடியோ இருக்கு, போய் பாருங்க. பழங்காலத்து சேர்ச் இது. இந்த கட்டுறோம் பழைய கட்டுறோம். இந்த கட்டுறோம் இது புதுசாக செய்திருக்கிறாங்க. முந்தியெல்லாம் பழசாக இருந்து இப்போ தீர்த்துருக்கபடியால் இந்த பெயிண்ட் அடித்து ஓடெல்லாம் மாற்றி எல்லாம் செய்தவாங்க. 2 முறை கிட்ட வீடு ஒரே வீடு தான். ஒரே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. வீட்டை பார்த்தீங்களா, ரவுண்டை போட்டு டாக்ஸி இது. இது ஒரு சின்ன சிட்டி உண்டு. நான் போகிறது பெரிய சிட்டி தான் போகிறேன். சின்ன சின்ன இது நெஸ்டன் திறமன்னு சொல்கிறது. நெஸ்டன் இது சில நேரம் 83 பஸ்லாம் போவேன்னு நினைக்கிறேன். இந்த முந்தியெல்லாம் எரிஞ்ச ஒரு வீடு 2 எரிஞ்சு அதை விட இந்த வீடு இந்த கடவுள் தரங்க எரிஞ்ச கூட அந்த ரெண்டுக்கு தரங்க. இதுதான் தீபான சொல்கிறது. பஸ்ஸுகள் அது. அந்த 83 பஸ்ஸெலாம் போக போகிறேன்னா இந்த வருது பாருங்க. அந்த பஸ்ஸெலாம் போக போகிறேன். இந்த பீபானது ஒரு சிட்டி உண்டு. நான் பஸ் மாறணும் வந்து இந்த வருது 83 பஸ் நம்ம அங்கே தான் போக போகிறேன். அப்படி சுற்றி பாருங்க. அப்படியே இது பெட்ரோல் சைஸ். இது பெரிய வீடியோ. இது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த வருது வேறு ரெயின். இந்த ரெயின் அது பீபான்னு சொல்கிறது தான். இந்த தான் பீபான். அது இந்த பஸ் நான் போக போகிறேன்.
அதான் வர நீ